எல்லாருக்கும் வணக்கம். I'm happy to speak about the Be Good channel, which stands for three wonderful values: gratitude, discovering young talent, and spreading positivity. We must always respect those who came before us and encourage the next generation and choose positive words over negativity. Be Good channel is doing meaningful work in today's world. The Tamil audience has always shown me immense love, and I remain deeply grateful. Through this channel, I am truly happy to share my heartfelt wishes and positive thoughts with all of you. Until next time, be good. God bless. வணக்கம். மனிதம் கொண்டாடுவோம். மனிதம்னு நம்ம எந்த குறியீடை சொல்கிறோம்? எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்திற்கு எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, பரபரப்பாக இருந்தாலும் சரி, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோடை யாரோ கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஆகப்போகுதுன்னு நினச்சோம்னா அப்படியே விட்டுட்டு ஓடுற இடத்துலையும் மனிதம் இருக்கிறது. மனிதம் என்பது வேறு வேறு ரூபத்தில் எல்லா இடத்திலேயுமே ஒரு இனிமையான, ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்கும். அதை தாண்டி மனிதத்தில் முக்கியமானது கொடை. கொடைனால எந்த கொடைனாலும் நீ கொடுக்கலாம். கல்வி அது ஒரு தானம். சொல்லிக் கொடுப்பதே ஒரு மனிதத்தின் வெளிப்பாடு. இல்லை உங்கள்கிட்ட ரூபா இருக்குதா? சில பேர் பார்த்திங்கன்னா ரூபா இருக்கும், இல்லை அவங்கள்ட்ட கூட இருக்காது, கடன் வாங்கி கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தவங்களுடைய அடிப்படை தேவை அதை பூர்த்தி செய்யக்கூடிய சில விஷயங்களை பண்ணுவது மனிதத்தின் மிகப்பெரிய தலையாய ஒரு பாராட்டுதல் கூடிய, கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஒரு இடத்துல ஒரே கூட்டம், அப்போ பார்த்திங்கன்னா நீளமாக பெண்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்க நிற்கும் போது என்ன இங்கே ஏதாவது கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணுறாங்களா, இல்லை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு ஏதாவது தர்றாங்களா? வாக்கிங் போயிட்டு இருந்தேன். காலம்பரிலேருந்தே கும்பலாக இருந்தது. என்னென்னு வந்து விசாரித்தேன். இந்த மாதிரி அரிசி, கோதுமை, ரவை, 200 ரூபா பணம் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. எங்கள் ஏரியாவில் எவ்வளோ பேர் இந்த சாப்பாட்டு கஷ்டப்பட்டவங்கெல்லாம் இந்த பாட்டை வந்து என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. அவருக்கு இன்னும் நோடி இல்லாத இருக்கணும். சென்னையில் வந்து இவ்வளோ நல்ல சத்கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. குழந்தைங்க படிக்காத எத்தனையோ பிள்ளைங்க லைஃப்பில் கெட்டு போகுது. அவர் இந்த மாதிரி தொடர்ந்து அவர் செய்யணும். பகவானை வேண்டிக்கிறேன். இந்த கபடி பிள்ளைரை எல்லாரையும் வாழ வைக்கிது என்ற தெய்வம். அவர் யார் நம்ம பார்த்துருவோம்னு சொல்லி போன பொழுது இறைவனாக, சிவனாக, சிவனுடைய துணைவியார் பேர் உங்களுக்கு தெரியும், சக்தி தான். சக்தி இல்லையில் சிவம் இல்லை. இங்கே பாருங்கள், இன்னைக்கு திரு சக்தி ஈஸ்வரன். வாங்க அவர் யாருன்னு போய் பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். நாங்கள் சர்ச்செல்லாம் வந்துக்கிட்டு இருந்தோம், க்ரௌடெல்லாம் பார்த்தோம், அவங்ககிட்ட இருக்க பேசினோம். இந்த ஆர்வ மிகுதி எங்களுக்கு உங்களை பார்த்தே ஆகணுன்ட்டு வந்திருக்கோம். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நேரம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? நான் பிறந்ததெல்லாம் தஞ்சாவூருங்க. அப்பா வந்து தஞ்சாவூர், அம்மா வந்து நாச்சியார் கோயில். ஸோ ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்து சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தில் தான் நாங்கள் இருந்தது. அப்பா அம்மாலாம் வந்து அவங்களும் ஒரு கஷ்டத்தில் இருந்து தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. அப்பா அம்மா வளர்த்தது வந்து என்னென்னா, நாங்கள் கஷ்டம்னா என்னன்னு தெரியாதவங்க வளர்த்துருக்காங்க. நாங்கள் இப்போ ரியலைஸ் பண்ணுறோம். அப்பா அம்மா வந்து ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு பண்ணணும்னா அரிசி வாங்கி கொண்டு வந்து வச்சு சமைச்சு சாப்பாடு எங்களுக்கு போட்டிருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு அப்போயே வந்து அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, தீபாவளிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 100 பேர் 200 பேர் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு கைலி, ஒரு புடவை, ஒரு டிஃபன் அது மாதிரி போட்டு கிண்டி லேபர் காலனில் தான் நாங்கள் குடியிருந்தது. அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கொடுப்பாங்க. ஸோ அதோடைய தாக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பண்ணணும் ஏதாவது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பா அம்மா வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரே ஒரு இது மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது வந்து என்னென்னா, பிராமண சமூகத்தை சேர்ந்திருந்தாலும் ஒரு ஜாதி மத கோட்பாடின் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம ஏழ்மை அந்த விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். இது பொதுவாக ஒவ்வொரு மாதமும் இங்கே அருகாமையில் இருக்கிற எல்லா டெனன்சிக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வி ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் ஹெல்ப். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோசரம்
நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒரு அரிசிங்கிறது ஒரு அடிப்படையான தேவை, சாப்பாடுங்கிறது ஒரு அடிப்படையான தேவை. அது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கோசரம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 7 கிலோ அரிசி, முன்னாடி முதல்ல ஆரம்பத்தில் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ அரிசி, 2 கிலோ கோதுமை, 1 கிலோ ரவை, இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஏதாவது பண்டிகை, தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொங்கல் பண்டிகை, அதில் ஒரு சாரீ நாங்கள் கொடுப்போம். காரணமின்றி எதுவுமே இயங்குவதில்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு தானே ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏதாவது பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று இதை தூண்டி இருக்கும்ல, அந்த காரணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே கண்ணோட்டம் தான். இதில் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்போ அல்லது மற்ற எந்த விதமான ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து பண்ணுற விஷயம் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நம்மளை பட்ட கஷ்டங்கள் மற்றவங்க படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இது பண்ணுறோம். சின்ன வயசில் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஒரு பாடம், தர்மம் பண்ணணும், நம்மளால் முடிந்த அளவுக்கு பிறரை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அக்கம் பக்கத்தில் நம்ம கூட சார்ந்த சமூகத்தை நம்ம பார்த்துக்கணும், நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்னு இல்லாமல் நம்ம சமூகமே பார்க்கும்போது நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு சமூகம் கூட துணை நிற்குங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அது அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுடைய விஷயத்தோடைய ரிசல்ட்டு தான் இன்றைக்கி நாங்கள் இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்று எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துனது என்னன்னா, கூட்டம் வந்து அப்படி கும்பி அடிக்காமல் ஒரு மாதிரி கட்டுப்பாடோட வரிசையாக வேறு நின்னாங்க. அதை கரெக்டான வழியில் சேனலைஸ் பண்ணி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டம். அதை நான் ஐ ஹவ் கிராஸ்ட் இட். இந்த டேட்டில் வந்து கிட்டத்தட்ட 1550 பேருக்கு இன்றைக்கி நான் காலம்பரை இந்த போஜனா கொடுத்துருக்கேன் சார். இந்த 1550 பேரை நீங்கள் அந்த வீட்டுக்கிட்ட வந்து பார்த்துருந்தீங்கன்னா க்யூவில் கரெக்டாக நின்றுருப்பாங்க. யாருமே வந்து கொஞ்சம் அடித்து பிடிச்சி முன்னாடி போகிறது, வேகம் வருது, தள்ளுறது, விடுறது ஒன்றும் கிடையாது. க்ளீனாக டிசிப்ளின்டாக ஏன்ட்ட ஐயா கார்டு இருக்குது, இந்த கார்டு இருந்ததுன்னா ஐயா எனக்கு 12 மணிக்குள்ள போனாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வரிசையாக வராங்க. அழகாக வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கி நான் 1550 பேர் கொடுத்து முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கேன். ஸோ அதனால் அந்த டிசிப்ளின் எல்லாத்தையும் இருக்குது. எங்கள் மகளிர் குழு இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து அந்த பயனாளிகள் இருக்காங்க இல்லையா, ஒரு 5000 பேர் கிட்ட இருக்காங்க இல்லையா, அந்த 5000 பேருக்கும் அந்த டிசிப்ளின் நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக 2-3 வாட்டி பேசினோம். அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்கனைஸாக ஒரு அட்டை கொடுத்து அதில் ஒரு என்ட்ரி போட்டு, இது வந்து உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா எதுவுமே நம்ம இந்த விதை நெல்லை வந்து அப்படியே சும்மா விரையம் பண்ணாமல் கரெக்டாக விதைச்சாதான் அது வெள்ளாமையாக பயன்படுற மாதிரி உங்களுடைய அணுகுமுறையே பிரமிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பண்ணுறது சார், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்கிட்ட, அதாவது 4500 பேர்கிட்ட நாங்கள் வந்து இந்த போஜனாங்கிற ஸ்கீமை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நபருக்கு, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு, அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டை பேஸ் பண்ணி ஒரு 7 கிலோ அரிசி, இப்போ ரீசெண்டாக இந்த மாதத்துல தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 7 கிலோ அரிசியும் ஒரு 2 கிலோ கோதுமையும் கொடுக்குறோம். இது இல்லாமல் தீபாவளிக்கும் சரி, ஒரு பொங்கலுக்கும் சரி, நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு புடவை, ஒரு புது புடவையை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். டிசர்விங்காக கொடுக்கணும், அதாவது ஒரு பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிற கொடுக்கணுங்கிற எய்ம் பண்ணி நாங்கள் அதை கொடுத்துருந்தோம். பார்த்து அவங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்க, அவருடைய வருமானம் என்ன, அவருடைய வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, குழந்தைங்க எவ்வளோ பேர், அவங்க என்ன வருமானத்தில் இருக்காங்க, ரேஷன் கார்டு என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்து அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 500 பேர் 600 பேர் கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 6000 பேர் கொடுக்கும்போது அந்தளவுக்கு பார்க்க முடியல. நம்மளை தேடி வராங்களா, ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கா, நம்மளை தேடி வராங்களா, பசின்னு வராங்களா, ஏழையோ பண்ண காரணம் பசிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றுங்கிறதுனால நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். ஆனால் வாங்கினவங்க திருப்பி வாங்காமல் இருக்கிறதுக்கோசரம் we have introduced a கார்டு சிஸ்டம். அந்த கார்டை போட்டு அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கும், பிசியில் என்ட்ரி போட்டு வச்சுருவோம். இந்த ஸ்மார்ட் கார்டை நம்பர் என்ட்ரி பண்ணாலே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் போட்டு எங்கள் சீரியல் நம்பர் வந்துடும் அதில். ஸோ அது வந்ததுன்னா அந்தந்த மாதத்தில் நாங்கள் டிக் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க ஒரு மாதம் வாங்கிட்டு போடுவாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணுங்கிறதுக்கோசரம் we have introduced the system. ஆனால் நீங்கள் எந்த அமைப்போடும் சேராமல் உங்கள் உழைப்பில் வந்த ஊதியத்தின் ஒரு பங்கை எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த இடத்துல என்ன மிகப்பெரிய ஆச்சரியம்னா, நீங்கள் இந்த ரூபா இருந்தால் நீங்கள் என்னவோ பண்ணியிருக்கலாம். நீங்கள் லேட்டஸ்ட் காரை கூட எலான் மஸ்க் வண்டியே இறக்கிட்டு டிரைவரே இல்லாமல் ஓட்டியிருக்கலாம். அப்போ இது வந்து முறைப்படியும் பண்ணுறீங்க. ஸோ ட்ரஸ்ட்லாம் ஆரம்பித்து பண்ணுற அளவுக்கு இது ட்ரஸ்ட்டு மூலிமா கிடையாது, தனிப்பட்ட முறையில் தான் ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். இருந்தாலும் அதுக்கும் அதில் வந்து நாங்கள் இன்னும் ஆப்ரேட் பண்ணலை. இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி மாதம் கொடுத்துட்டுருக்கோம். அது உங்கள் இந்த கட்டுக்கோப்பாக ஒரு முறைப்படி திட்டமிட்டு பண்ணும் பொழுது எனக்கு ஞாபகம் வர இன்னொருத்தர் வந்து டாக்டர் பத்ரிநாத். அவருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கிது. பெரிய ஐ டாக்டர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவர் போகிறதுக்கு முன்னாடி போய் ஒருத்தரை பார்க்குறாரு. காஞ்சி பெரியவாளை போய் பார்த்துட்டு இதுமாரி எனக்கு கிடச்சிருச்சு, நான் வெளிநாடு போகிறேன்னொன்னே அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அப்படியே பேஷா போயிட்டு வா, இங்கே இருக்க அப்படின்னா எல்லாருக்குமே கண்டு தெரிஞ்சிச்சோ அப்படின்னு கேட்டவுடனே இது அவருக்கு மனசை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, எனக்குலாம் காசு இல்லையே, நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும், எண்ணம் இருக்கா சொல்லு, தானாக நடக்கும் அப்படின்னு வந்தது தான் சங்கர் நேத்ராலயா.
உங்கள் இதை பார்க்கும்போது ஏதோ எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒருவேளை காஞ்சி பெரியவாளை பார்த்துருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கா? காஞ்சி பெரியவர் அப்படின்னு சொல்லணும்னா சார், அவர் வந்து 1960s வந்து நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில, எனக்கு வருஷம் தெரில. பிடியரிசின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். பிடியரிசி திட்டங்கிறதுனா டெய்லி சாப்பிட்றீங்களா, ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சுக்கோ, ₹1 பைசா அதில் வச்சுக்கோ. இது மாதிரி வரதை வந்து யாருக்காவது 4 பேருக்கு உதவி செய்யும். அந்த தாட்டு தான் வந்தது. நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தது என்னென்னா, எல்லாரும் கேட்டாங்க, சார் அன்னதானம் பண்ணுங்கள் சார், நீங்கள் சாப்பாடு போடுங்க, ஒரு தயிர் சாதம் பண்ணுங்கள், ஒரு புளியோதரை பண்ணுங்கள், வேறு வெண்பொங்கல் பண்ணுங்கள், பொங்கல் பண்ணுங்கள், அது மாதிரி கொடுக்க வேண்டியது என்ன சார், என்ன சார் அரிசி கொடுக்குறீன்னு கேட்டாங்க. அது என்னென்னா, நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, பாதி வேஸ்ட் ஆகும். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு இப்போ அரிசின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ என் வீட்டில் நான் அரிசி வாங்கி வச்சுன்னு வச்சுங்க சார், ஒரு பருக்கு அப்படி கீழே விழுந்தால் கூட எனக்கு மனசு வராது. அந்த பருக்கை திருப்பி எடுத்து தட்டில் தான் போட்டுப்போம், தட்டில் போட்டு சாப்பிட்றோம். அது அந்த பக்குவம் எப்போ வரும் அப்படிங்கும்போது, எப்போ வரும்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு உங்களுடைய பயனாளியை நீங்கள் டைரெக்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த பக்குவம் வரும் உங்களுக்கு. இப்போ நான் அரிசி கொடுத்தோன்னா அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பருக்கு கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆத்மார்த்த நிம்மதியாக சாப்பிட்றாங்க இன்றைக்கி அவங்க. இப்போ நான் இப்போ தயிர் சாதம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் தயிர் சாதம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஒன்று புளிச்சிருக்கணும், சில சமயம் லேட் ஆச்சுன்னு புளிக்கும், பார்ப்பீங்க, 2 வாய் சாப்பிடுவீங்க, ஐயோ என்னடா புளிக்குதுன்னு தூக்கி போட்டு போடுவீங்க, அப்போ மொத்தமும் வேஸ்ட் ஆகும். ஹோட்டலில் போய் சாப்பிடும் போதுலாம் சார் ரொம்ப வருத்தப்படுவேன் சார் மனசில். என்ன வருத்தம்னா, ஒவ்வொருத்தர் தட்டையும் பார்க்கும்போது சார் சாப்பிடுவாங்க, சாம்பார் இருக்கும், கறி இருக்கும், கூட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும், அதில் கொஞ்சம் போகிற சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பாக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எங்கே தான் போகுதுன்னு நான் ஒரு வாட்டி நேராக போய் பார்த்தேன். அது பார்த்தா எல்லாம் டஸ்ட்பினில் போகுது. எவ்வளோ குடும்பங்கள் வந்து இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ இவ்வளவு பொருள், இவ்வளவு இது வந்து அனாவசியமாக போகுதுங்கிற வருத்தம்லாம் எனக்கு நிறைய தாக்கம் இருந்தது. அதனால் இது வந்து அவங்க வந்து அன்னதானம் அப்படின்னா அரிசி கொடுப்போம். மகாபெரிவா சொன்னது தான், காஞ்சி மகாபெரிவரோட இது என்னென்னா பெடியரிசி திட்டம் தான், அதை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து மனப்பூர்வமாக இறைப்பூர்வமாக பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து என்னத்தை அப்படின்னு ஒரு மாதிரி உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ காதுபடவோ ஒரு குறைகள் எப்பயாவது சொல்லப்பட்டிருந்தால், அது நீங்கள் கேட்டிருந்தால், நீங்கள் அதை எப்படி எதிர்கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை சார், அது மாதிரி மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். அது மாதிரி நன்றி கட்ட உலகம் திங்க் பண்ணுற அளவுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம கடமையை நம்ம செய்கிறோம் சார், அவ்வளோதான் சார். மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கோசரம் நம்மளுடைய தாட்டையோ நம்மளுடைய எண்ணங்களையோ மாற்றிக்கிறதுக்கு எனக்கு உடந்த கிடையாது. மனப்பூர்வமாக பண்ணி இதான் கிடைச்சிதானலாம் நினச்சிருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் நல்ல வேறு வகையில் இருக்குது. எப்படியா இருக்குன்னா, இப்போ எனக்குன்னு இது வந்து என்னுடைய ஒரு சுயமான சம்பாத்தியம் சார். இது என்னுடைய சுயமான சம்பாத்தியமாக இதை வச்சு தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து 2000 பேர் கொடுக்கலாம், ஒரு 3000 பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிற லிமிடேஷன்ஸ் என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இது வந்து யூடியூபோ அல்லது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போடணுங்கிற தாட்டாக எனக்கு கிடையாது. பட் கூட இருக்கிறவங்க வந்து இது 6 வருஷமாக எதுவுமே கிடையாது, இந்த 1 வருஷமாக தான் இந்த இன்ஸ்டாகிராம் போடணும் சார், இது போட்டால் கொஞ்சம் இதுவாகும் சார் அப்படின்னு இன்னமும் சொன்னாங்க. எனக்கு ஐ எம் நாட் அட் ஆல் ஃபார் இட். பட் அவங்க சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அது வந்து அதோடைய இம்பாக்ட் எனக்கு தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு சரி போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு போட்ட உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு சார், ஸ்ரீ மகாலட்சுமி ட்ரேடர்ஸ்னு ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கிற ஒரு முதலாளி, அவங்க 2 பேர் அண்ணன் தம்பி, ஹேமந்த் குமார்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜானகி ராமன் இருக்கு. அவங்க 2 பேரும் வந்து, சார் நீங்கள் இது மாதிரி பண்ணுறது பார்த்தோம் சார், யூடியூப்பில் பார்த்தோம், அதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், நாங்கள் ஏதாவது உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் சார், நாங்கள் ஏதாவது கொடுக்கலாமா சார்? நான் சொன்னேன், இல்லை சார், நான் அந்த கேஷ் எல்லாம் ஐ டோன்ட் ஹேண்டில் இட், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், முன்னூற்றவங்கள்ட்ட வாங்கி கொடுக்குற சுச்சுவேஷனுக்கு நான் விருப்பம் இல்லை எனக்கு அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க, சரி சார் நாங்கள் அரிசியாவது ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாமா? அரிசி எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க சார்? எங்களுக்கு வந்து ஒரு 10-12 மில்லு இருக்குது சார், அந்த மில்லில் உங்கள் அரிசியை காட்டுங்க, உங்கள் குவாலிட்டியோட நல்ல குவாலிட்டியை நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னாங்க. நான் அரிசியை கொண்டு வந்து நம்ம பப்ளிக் கொடுக்குற அரிசியை காமிச்சேன். சார் அது தப்பாக எடுத்துக்காதீங்க, இது செகண்ட் ரகம், அது நான் முதல் ரகம் குவாலிட்டியில் நீங்கள் வாங்குகிற ப்ரைஸோட கொஞ்சம் கன்செஷனாக நான் கொடுக்குறேன் சார், எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் சார் அப்படின்னாரு. ஓகே, நான் இன்னொரு இடத்துல அரிசி வாங்குறது நான் அவர்கிட்ட வாங்க போகிறேன்னு சொன்ன உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், 10 மாதம் ஆகுது சார். இந்த 10 மாதமாக ஒரு ஹை குவாலிட்டி ரைஸை எந்த விதமான குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்லாமல் கன்சிஸ்டன்ஸாக சஸ்டைனபிளாக கொடுத்துட்டுருக்காரு அவர். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி ட்ரேடர்ஸ்க்கு நான் வந்து தேங்க் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். மிஸ்டர் ஹேமந்த் சந்திரனாக இருக்கட்டும், மிஸ்டர் ஜானகி ராமன், அவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணால் அவங்க மில்லில் அரிசி பேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு எடுத்து வச்சுட்டு தான் மற்ற அரிசி அவங்க சேல்ஸுக்கு அனுப்புவாங்க. 10-12 மில்லு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. எங்களுக்கு நான் வருத்தப்பட்டதுன்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு சொன்னீங்க இல்லையா, என் லிமிடேஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அவங்க அரிசி கொடுக்குறாங்கன்னா என் லிமிடேஷன் நான் அப்படியே வச்சுக்கல, அது வரும்போது எனக்கு லாபம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 3000ங்கிறத 4000 போட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் கோதுமை வந்தது. கோதுமை வந்து சகவாலா ட்ரேடர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு. அவங்க சொன்னாங்க, சக்தி எங்களுடைய இது தான் மில்லு தான் அதுனாங்க, அப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்கன்னா நாங்களும் ஒரு கன்செஷன் தரோம் அப்படின்னாங்க. அவங்க ஒரு கன்செஷன் கொடுத்தாங்க. அப்போ என்ன ஆகிடுது, 3000 4000 ஆச்சு, 4000 5000 ஆகி இன்றைக்கி 5800 5900 வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் ரீச் பண்ண முடிஞ்சுது. இந்த 5900 கடந்து ஒரு 6000 ஒருத்தர் வந்து நிற்கிறான்னு வச்சுங்களேன், அவங்கள நான் என்ன பதில் சொல்கிறது?
அப்போ நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, அம்மா தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னுடைய லிமிட்டில் நான் பண்ணிட்டு இருக்கேம்மா, இது வந்து ட்ரஸ்ட்டு பணமோ அரசியல் பணமோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா, இது இண்டிவிஜுவலாக ஒரு ஏர்னிங்ஸில் வருதுமா, கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, எங்களுக்கு வருமானம் அதிகமானாலோ இல்லை நாங்கள் கொடுத்த கார்டு ஏதாவது கேன்சல் ஆனாவோ உங்களுக்கு நான் காம்பன்சேட் பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டியிருக்கு. அந்த அனுப்பப்படும் போது நிஜமாகவே சில பேர் ரொம்ப முடியாதவங்க வந்து நிற்பாங்க. அதை நிற்கும்போது அவங்கள இல்லைன்னு சொல்லி அனுப்பும்போது இருக்கிற கஷ்டம் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேனே தவிர மற்றபடி நெகட்டிவான இதில் எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது கிடையாது. எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு. இதை வந்து நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறதாக நானும் என் கூட இருக்கவங்களாம் எல்லாருமே உணர்கிறோம். இன்னொன்றும் பார்த்தோம், எல்லாரும் கையிலையும் டோக்கன்லாம் இருந்தது. அது என்னன்னு கேட்டப்போ அதுக்கு முன்னாடி எங்களுக்கே தோணுச்சு, ஒரு ஏதாவது போட்டி வச்சுருக்கீங்களான்னு உங்கள்கிட்டே கேட்டலான்ட்டு. பொங்கல் வருது இல்லையா, ஸோ எல்லோரும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, சார் பொங்கலுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னாங்க. அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி நான் மோட்டிவேஷன் கொடுக்கறனால எங்கள் மகளிர் குழுன்னு தனியாக நான் பார்க்க மாட்டேன் சார், பார்க்கல சார். நான் எங்களுடைய குடும்பம், என் குடும்பம், அது நான் ப்ரௌடாக சொல்கிறேன். என் மகளிர் குழு, சக்தி மகளிர் நல மேம்பாட்டு குழுங்கிறது வந்து என் குடும்பத்தை சார்ந்தவங்க. இன்றைக்கி எனக்கு பசின்னு சொன்னால் 1100 பேர் வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு வரும் சார். அது நான் வந்து பெருமையாக ஒரு திமிராக ஒரு கெத்தாக நான் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கேன். எங்கள் டீமுக்கு நான் அதான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், அதே வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மகளிர் நல மேம்பாட்டு குழு என் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக அவ்வளோ ஒரு அன்பாக இருக்காங்க. அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அவங்க சொல்கிறத நான் வந்து கிராண்டடாக எடுத்துப்பேன். ஃபஸ்ட் டைம் இது சொன்னாங்க, ஆடி மாதம் வந்தது சார், ஆடி மாதம் வருது சார், கூழ் ஊற்றலாமா சார் அப்படின்னாங்க. கூழ் ஊற்றுங்கம்மா, உங்கள் பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற வயிறு ரொம்பட்டோம், கூழ் ஊற்றுங்கன்னு சொன்னோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கூழ் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை குறைஞ்சது ஒரு 4 தெரு 5 தெரு சார், எல்லா இடத்துலையும் நல்லா கிராண்டாக இது பண்ணி கூழ் ஊற்றி எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. இதில் வந்து ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க. கூழ் ஊற்றுற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கலந்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் இருப்பாங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறமா, சார் எங்களுக்கு வந்து மாதாவுடைய கொடியேற்று விழா இருக்குது சார், அதுக்குள்ள சார் கலந்துப்பீங்களா அப்படின்னாரு. அம்மா இது ஒன்றும் ஜாதி மதம், நம்ம மகளிர் நம்ம வந்து மனிதாமனத்தை தான் பார்க்குறோமே தவிர, மனுஷத்தன்மை தான் பார்க்குறோமே தவிர ஜாதி மதமே நம்மளுக்கு கிடையாது, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா. சார் நாங்கள் வந்து கொடியேற்று விழாவை நடத்தலான் இருக்கோம் சார், என்ன செலவாகும் அப்படின்னு ஒரு செலவு ஒரு இது சொன்னாங்க. மொத்த செலவையும் நான் எடுத்துக்கிறேன், நான் வரேன் மாதா கோயிலுக்கு, நீங்கள் பர்மிட் பண்ணிங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் கொடியேற்று ஒரு ஸ்தூபம் வச்சு கொடியேற்று விழா வச்சுட்டு அங்கே அன்னதானம் போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வந்தேன். அவங்க பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அது மாதிரி அந்த அது மாதிரி ஒன்று பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ பொங்கல் வருது சார், நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி பொங்கலுக்கு வந்து ஆஃபீஸ் சார்பாக நான் எப்போதுமே வருஷம் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இருப்பேன், அந்த கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இப்போ இந்த மகளிர் குழு சேர்ந்தனால சேர்த்து ஒரு மண்டபத்தில் வச்சுருவோம், கல்யாண மண்டபத்தை பார்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலான்னு. சார் அது ஒரு பக்கம் இருக்குன்னு சார், நம்ம தனியாக ஒன்று பண்ணணும் சார் அப்படின்னாங்க. சரி பண்ணுங்கன்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு இந்த பொங்கல் அன்னைக்கு ஒரு கோல போட்டி மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக்கல் சேரு, ஒரு லெமன் ஸ்பூன் மாதிரி பண்ணணுன்ட்டு, ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு உரியடி மாதிரி ஒரு செலக்டடாக கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் உரியடி நிகழ்ச்சி மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு இதாக கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது பண்ணி பேஸ் பண்ணி அதுக்கோசரம் பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோக்கன் அதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க. ஒரு 600 பேர் 700 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க வீட்டு வாசல்லையே கோலம் போடுவாங்க. இது எக்ஸ்டர்னல் ஜட்ஜஸ் வருவாங்க, அவங்க ஜட்ஜ் பண்ணி எது பெட்டராக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ப்ரைஸ் கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இதை தவிர பெண்களை வந்து கோலத்தோடு நிப்பாட்டிடுறீங்களா, அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுத்து பயிற்சி கொடுத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அது மாதிரி நீ எதுனாலும் சொல்லலாம். மகளிர் குழுன்னு வந்து ஒரு 6-7 மாதம் முன்னாடி மகளிர் குழுன்னு ஒன்று ஆரம்பித்தோம். ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து ஒரு 300-350 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி மகளிர் குழுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1100 பேர் அந்த மகளிர் குழுவில் இருக்காங்க. அந்த மகளிர் குழுவை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், நிறைய மோட்டிவேட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து வெளில கடன் வாங்குறாங்க. மகளிர் குழு இருக்கிறவங்களாம் வெளியில் வந்து நிறைய கடன் வாங்கி சுய உதவி குழுன்னு வச்சுருக்காங்க. வெளியில் வந்து 8%, 10%, 12% கடன் வாங்கி அவங்க வந்து சமாளிக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம், சேவிங்ஸ்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இது எப்படி நம்மளுக்கு வந்து நம்மளை ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எங்கள் டீம் மூலியமாக கொடுத்து, ஒரு பேங்க்கில் அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி ஒரு 3 வெரைட்டி வச்சுருக்கோம். 500, 1000, 1200 3 குரூப்பாக வச்சுருக்கோம். அவங்க மாதம் அதில் வந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டில் அவங்க அக்கௌண்ட்லேயே தான் டெபாசிட் பண்ணணும். அவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 1 day or 2 days தட் அமௌண்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆஸ் ஏ ஆர்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். 12 மாதம் நாங்கள் பார்ப்போம் ஸ்டேட்மெண்ட்டை. 12 மாதத்துலேயும் அவங்க அமௌண்ட் கரெக்டாக அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டில் கரெக்டாக கட்டியிருந்தாங்கன்னா எங்கள் குழு சார்பாக நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணோம், ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கிற ஒரு பர்பஸில் அது அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் மாதிரி கொடுக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒன் ஆர்டி அமௌண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். ஸோ இது மொத்தமாக லம்சமாக வரும்போது ஒரு ஏ2ல் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைங்களுடைய படிப்புக்கோ
அல்லது வேறு ஒரு ஏதாவது ஒரு அத்தியாவசியமான ஒரு இதுக்கோ அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது நவ் தே ஆர் டூயிங் இட். இந்த மகளிர் குழுவுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹை மோட்டிவேஷனாக இருக்குது. எங்களுக்கு என்னென்னா பக்கத்தில் இப்போ நாங்கள் மகளிர் குழு வச்சு நடத்துறதுனா அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்கள சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் சேர்த்து பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் பண்ணிட்டு இருக்காங்க. அது நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. மாதத்துக்கு ஒரு 3 மீட்டிங் போடுவோம். 3 மீட்டிங்கும் ட்ரைனிங் கொடுப்போம் அவங்களுக்கு. பக்கத்தில் ஒரு பிரச்சனைனா நம்ம எப்படி ஆஜராகணும் அதுக்கு. நம்ம வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் கூட நான் அது சொல்லியிருந்தேன். பக்கத்து வீட்டில் வந்து சாப்பாடு நம்ம கொடுத்தோன்னா நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறது ஒருத்தர் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதான் ஃபேக்ட்டும் கூட. அதனால் இவங்க வந்து பக்கத்தில் ஒரு பிரச்சனையா போய் டக்குன்னு நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணுங்கிற ஒரு எண்ணத்தை எங்கள் குழுவில் இருக்கிற 1100 பேர், இந்த மகளிர்குள்ள 1100 பேருக்கும் அதை நாங்கள் விதைச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். இந்த 1100 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்தது 1100 பேரில் ஒரு ஆளுக்கு பிரச்சனை கூட 1099 பேர் அங்கே போய் நிற்பாங்க. அந்த பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணிட்டு அவங்க சால்வ் பண்ணும்போது அந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்துன்னு பார்த்தாலே அவங்களுக்கு நிஜமாகவே ப்ராப்ளம் இருந்தால் கூட ஒரு மோட்டிவேஷனையும் பக்கத்தில் தோளில் தட்டி கொடுக்கும்போதும் இருக்கிற ஒரு தெம்பில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அதை வந்து இப்போ நாங்கள் ஒரு நல்ல ஒரு அவுட்கம்மாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் இதை தாண்டி கல்விக்கு ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை சாப்பாடு போடுறது மட்டுமா, என்ன ஆக்சுவலாக மற்றெல்லாம் பண்ணுறீங்க? குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சார் நாங்கள் வந்து இப்போ நவராத்திரின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அது இல்லாமல் நவராத்திரி போது என்ன பண்ணுவோம்னா எல்லா குழந்தைங்களும் கன்னிகா குழந்தைங்க எங்கள் இதில் அந்த குழந்தைகள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 750 குழந்தைங்கள நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அந்த குழந்தைங்க வருவாங்க. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சது என்னென்னா ஒரு டெடி பேர்னு ஒரு பொம்மை ஒன்று இருக்குது. அந்த பொம்மை தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு இந்த பக்கம் கையில் ஒரு 5000 ரூபா வச்சுங்க, இந்த பக்கம் ஒரு பொம்மையை வச்சுங்க. எது வேணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொம்மை தான் வேணும்பாங்க. அந்த குழந்தை முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 750 இல்லை 1000 பொம்மை. முதல் தரம் வாங்கினது 500 பொம்மை சார். போன வருஷம் வாங்கினது கிட்டத்தட்ட 850 பொம்மை வாங்கினேன். இந்த வர வருஷம் நான் 1500 பொம்மைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பொம்மையை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு மோட்டிவேஷன் இது இருக்குது. இதுக்கு மேற்படியாக போனீங்கன்னா பேகு, ஸ்கூல் பேக்குன்னு இருக்குது. அந்த ஸ்கூல் பேக்கை வந்து நாங்கள் வந்து வருஷம் ஒரு 500 பேகு சார், 500 பேக்கை நாங்கள் கொடுப்போம். இந்த 500 பேக்கில் பார்த்தீங்கன்னா அது ஸ்கூல் நோட் புக்கு, பென்சில்ஸு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு அதெல்லாம் கொடுப்போம். அது குழந்தைங்களுக்கு ஒரு சப்போர்ட். அது இதுக்கும் அப்பாற்பட்டு நாங்கள் கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறோம். அந்த கெட் டுகெதருக்கு குழந்தைங்க எல்லாம் வருவாங்க. குறைஞ்ச ஒரு 150 குழந்தைங்க வருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இப்போ குழந்தைங்களாம் சார் மொபைல் ஃபோன் கையில் வச்சுட்டு இருக்காங்க. நான் வந்தோடனே கேட்பேன், இந்த க்யூவில் வந்து அரிசி வாங்கும்போது கேட்பேன், எந்த குழந்தை கையில் ஏதாவது மொபைல் ஃபோன் இருந்ததுன்னா மொபைல் ஃபோனை முதல்ல அம்மாட்ட கொடுத்துட்டு, அம்மா கொடுத்தாலும் நீங்கள் வாங்கக்கூடாது அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரீசன்ட் டேயில் ஒரு நாள் வந்து அம்மாக்காரி வந்து நான் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா அந்த மொபைல் அந்த குழந்தைகிட்ட கொடுமான்னு சொல்கிறேன். சார் தாத்தா நான் அந்த மொபைலை வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தின சந்தோஷம் எனக்கு இருந்தது. அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ். ஒரு மொபைல் ஃபோனை வாங்க மாட்டேன்னு சொல்கிற குழந்தைய பார்க்கும்போது எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நம்மளால் ஒரு குழந்தை எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் மொபைல் ஃபோனை அடிக்ட் ஆகாமல் ஒரு குழந்தை இருந்தானா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த குழந்தைய உடனே கூப்பிட்டு அது கையில் ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு சாக்லேட் அது மாதிரி கொடுக்கும்போது அது ஒரு ஆனந்தம். அந்த குழந்தைய நம்ம தூக்கி வச்சுட்டு 4 பேர் இருக்கும்போது நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், இந்த குழந்தை குட் கேர்ள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த குழந்தைய சேர்ந்து கைத்தட்டுது பார்த்தீங்களா, அதுதான் ஆனந்தம். ஸோ இது ஒன்று. இது இல்லாமல் இந்த ஸ்கூல் பேக்கு ப்ளஸ் எஜுகேஷன் ஃபீஸ் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா நாங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கோம். விருதுநகர்லேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒரு சில வேறு இன்ஸ்டியூஷன் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஒரு பிலோ பாவர்ட்டியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து பணம் இல்லாததுனால அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய லைஃபுமே ஒரு மாற்று தடத்தில் போகும்போது அதை நம்ம மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருந்ததுன்னா மாற்றலாமே அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த இது பண்ணுறேன். உங்களுடைய அந்த பணிகளுக்கு இடையில் இல்லை அதை பார்த்து பிரமிச்சோ ஏதோ ஒன்றும் பெரியவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஓகே, ஆனால் குழந்தைங்க வேகமாக ஓடியாந்து உங்களோட செல்ஃபி எடுக்குதுன்னா அந்த ஒரு ஈர்ப்பு வந்து அது எப்படி வந்தது? ரொம்ப பெரிய சக்ஸஸ் சார். நான் வீட்டு வாசலில் கிளம்புறது என்னன்னா சார், பெரியவங்களாம் வருவாங்க போவாங்க. சில பேர் வருவாங்க, சார் நீங்கள் பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க சார், உங்க கூட 2 ஃபோட்டோ எடுக்கணும்பாங்க. நான் சந்தோஷப்படுவேன். சரி ஓகே அப்படின்னு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துப்பாங்க. எனக்கு எப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருந்ததுன்னா, விளையாட ஓடுறாங்க பார்த்தீங்களா குழந்தைங்க, அந்த குழந்தைங்க தாத்தா நம்ம கூட செல்ஃபி எடுக்கணும் குழந்தைங்க வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சார் எனக்கு சக்ஸஸ். அதை விட எனக்கு வந்து பாக்கியம் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். அதுதான் என்னுடைய ரியல் ஒரு சந்தோஷமும் ஹாப்பினஸும். அதாவது நல்லது ஒருத்தர் பண்ணுறாருங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு குழந்தையோட மனசுநிலை இருக்குல்ல, அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ். அந்த மனநிலைக்கு நம்ம கொண்டு போகிறது பெரிய விஷயம். இன்றைக்கி மார்னிங் நான் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குழந்தை வந்தான். அந்த குழந்தை கூப்பிட்டு என் சேரில் உட்கார வச்சேன். டேய் நீ சைன் பண்ணி கொடுறா கண்ணா அப்படின்னு. அந்த குழந்தை வந்து சைன் பண்ணும்போது அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு நம்மளும் இது மாதிரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும்.
ஸோ இது மாதிரி குழந்தைங்களை நம்ம வந்து என்னுடைய ப்ராட்டப்பும் நம்ம சொல்லிக் கொடுக்குறதும் பாசிட்டிவாக கொண்டு போனோம். குழந்தைகளுக்கு நான் பண்ணுறது காரணம் தான். இது மாதிரி ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறதும், இது மாதிரி பண்ணுறது, கொஞ்சம் கூட்ட அட்வைஸ் பண்ணுறது, ஒரு சாக்லேட்டு ஒரு அது மாதிரி கொடுக்கும்போது சந்தோஷப்படும். இதுக்கும் இல்லாமல் அப்பாற்பட்டு ஒரு சில பேருக்கு ஒரு எஜுகேஷன். இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு வீட்டில் வந்து ஒரு தீ விபத்து நடந்தது. இந்த தீ விபத்து நடந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாமே டோட்டலாக எல்லாமே போயிடுது. ஒயர் கீர்லாம் எல்லாம் ஃபுல்லாக ஃபயர் ஆகி கம்ப்ளீட்டாக ஸ்டவ் முதற்கொண்டு அவங்களுக்கு அப்படியே கூழாயிடுது. துணிமணி ஒன்றுமே கிடையாது. நல்ல வேலை எந்த விதமான ஒரு ஃபேட்டல் இதுவும் கிடையாது. 3 பேர் இருந்தாங்க, 3 பேரும் வெளில வந்துட்டாங்க. பட் எல்லாம் ஒரு பொருளும் வெளில எடுக்க முடியல. சிலிண்டர் மட்டும் நல்ல நேரம் சிலிண்டர் மட்டும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான இஷ்யூ இல்லாமல் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கூட நிற்கணும்னு மகளிர் குழு வந்து என்னுடைய மேற்பார்வை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்கோசரம் எங்கள் மகளிர் குழு மூலியமாக எங்கள் டோட்டல் டீம் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி புடவையிலேருந்து, பெட்ஷீட்லேருந்து, ஸ்டவ்வுலேருந்து, குக்கர்லேருந்து எல்லா வசதிகளும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்ததில் அவங்க ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது மற்றவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மையை கொடுத்துருக்கோம். இதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து யங் ஜெனரேஷன்ஸ், ஒரு 18 வயசு, 20 வயசு, 22 வயசு இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ்க்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் நாங்கள் மோட்டிவேஷன் கொடுத்து அவங்க வாழ்க்கை தடமாறாமல் இருக்கிறதுக்கோசரம் அவங்களுக்கு வந்து ஒரு கபடி போட்டி, ஒரு கிரிக்கெட் ஒரு ட்ராஃபி மாதிரி வச்சு கொடுக்குறது, மற்றபடி ஒரு ஸ்போர்ட்ஸில் அவங்களை என்கரேஜ் பண்ணி படிப்புக்கு கொடுக்குறது, இது மாதிரிலாம் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறனால அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. நம்ம பண்ணுற ஒரு 1000 பேரில் ஒரு 10 பேர் நல்லா குடும்பம் சந்தோஷமாக இருந்ததுன்னா அதுவே எங்களுக்கு பற்றி ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. டெஃபினட்டாக அது டுவர்ட்ஸ் தட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். இதுக்கும் மேலே இந்த மகளிர் குழு வந்து ஒரு பர்மனண்ட்டான ஒரு இன்கம் அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். ஒரு அவங்க வீட்டில் வந்து ஒரு முதலாளி ஆகணும், சுய உதவி குழுங்கிறத வச்சுட்டு அவங்க வந்து அடுத்த என்டர்பிரினர்ஷிப் வரணுங்கிறதுக்கோசரம் வி ஆர் டூயிங் எ லாட் ஃபார் தம். சின்ன எக்ஸாம்பிள், பூக்கடை வச்சு நடத்துகிறாங்க. பூக்கடை வச்சு நடத்துகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணோம், ஒரு டேபிள் ஒரு 35-40 டேபிள் வாங்கணும். 40 இந்த பூக்கடை டேபிளும் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம் வித் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். நல்ல ஒரு ஐஃபண்டாக கொடுத்தோம். அதை வச்சுட்டு அவங்க வந்து தே ஆர் குவைட் ஹாப்பி அண்ட் தென் தே ஆர் டூயிங் இட். அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு லாக்கர் இருக்குது, ஒரு நீட்டான ஒரு டேபிள் இருக்குது, பூ அழகாக பூ விற்கிறதுக்கு ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது ஒன்று. அது இல்லாமல் ஒரு தள்ளு வண்டி நாங்கள் ஒரு 5-6 வண்டி நாங்கள் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி தையல் மிஷினாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நாங்கள் அது மாதிரி கொடுத்து என்கரேஜ் பண்ணும்போது அவங்களும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் குழுவில் 1100 பேரில் 1100 பேருமே வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஸ்கில்னஸ் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களால வெளில வர முடியும். இது எங்கே நம்ம லேக்கிங் எந்த இடத்துல இருக்குன்னா அவேர்னஸ் இல்லை அவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, அவங்களுக்கு மூலதனம் எதுவுமே இல்லை. இந்த 2ம் இல்லாதனால அவங்க அந்த சமயக்கட்டுங்கிற ஒரு இந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்காங்க. அதை நாங்கள் வெளியில் கொண்டு வரதுக்கோசரம் அவங்களுக்கு ஒரு மூலதனத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்களே சப்போர்ட் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து, அம்மா உங்களால் முடியும், நீங்கள் செய்வீங்க அப்படி சொல்லும்போது அவங்கள அறியாமல் ஒரு மோட்டிவேஷனில் தே ஆர் டூயிங் இட், தே ஆர் அச்சீவிங் இட். இன்றைக்கி வந்து சமூகத்துக்கு நாளைக்கு உதவி செய்யணுங்கிறத சொல்ல போயிட்டு எவ்ரிபடி இஸ் டூயிங் இட். அது எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம், மனசு நிம்மதிக்கு காரணம் வந்து இந்த மகளிர் குழுவில் இத்தனை நாள் ஒரு 6-7 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அந்த 1 வருஷமாக அதிகமான நிம்மதி இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த மகளிர் குழு. இந்த மகளிர் குழுவில் இன்றைக்கி வந்து ஒரு 60 பேர் ஒரு தள்ளு வண்டி வச்சுன்னு ஒரு சமையல் ஒரு இதுவாக இருக்கட்டும், அல்லது ஒரு டீ கடையாக இருக்கட்டும், ஒரு வேர்க்கடலை அந்த கடையாக இருக்கட்டும், இல்லை இந்த பூக்கடையாக இருக்கட்டும், இதுவெல்லாம் அவங்க சுயமாக வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த வேர்க்கடலை தள்ளு வண்டிங்கிறது ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா வந்து அவங்க ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஒரு சேட்டுகிட்ட போயிட்டு ஒருத்தட்ட வாங்கிட்டு வராங்க, அந்த காலம்பரை வேலையை முடிச்சுட்டு திருப்பி சாயந்தரம் போய் அந்த வண்டி கொடுத்துறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க வந்து 100 ரூபா கொடுக்கணும். நாங்கள் எங்களுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 21,000 ரூபா 20,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்தது அந்த வண்டி. அந்த 20,000 ரூபா வாங்கி கொடுத்து அவங்களுக்குரிய பாத்திரத்தை வாங்கி கொடுத்த உடனே அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா மிச்சம். அப்போ 30 நாளைக்கு என்னாச்சு, ஒரு 3,000 ரூபா அவருடைய வருமானம் வந்து அதிகப்படுது. எந்த விதமான வியாபாரம் இல்லாமல் ஒரு 3,000 ரூபா அவர் வருமானம் வருது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு மோட்டிவேஷன், அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது. இது என் வண்டி, என்னுடைய இது, நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய சொந்த கடன் சொல்லும்போது அவருடைய வியாபாரம் அவர் அறியாமலேயே அதிகமாகுது. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும்போது வியாபாரம் அதிகம் பண்ணுறாங்க. இன்றைக்கி காலம்பரம் சொல்லிட்டு போகிறார், சார் இந்த இது வந்ததுக்கப்புறமா எனக்கு வியாபாரம் ஒன்றும் நல்லா இருக்குது சார், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு. அதெல்லாம் தான் எங்களுடைய சக்ஸஸ். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக. இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பொதுவாக சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாகாதுன்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு கூட இணைந்து பணியாற்றோ, இல்லை நீங்கள் யார்ட்டையாவது வாங்கியோ, ஏதோ ஒரு அமைப்போ இந்த மாதிரி பின்புலங்கள்லாம் இணைந்து பண்ணுறீங்களா, இல்லை என்ன மாதிரி மாடலில் பண்ணுறீங்க? ஆமாம் சார், இப்போ எங்கள் கூட இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் டெடிக்கேட்டடாக ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் கொடுத்துறது உண்டு. நான் கொடுத்துருவேன் ஆக்சுவலாக நார்மலாக. இது எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் கிருஷ்ணமூர்த்தின்னு இந்துஸ்தான் மோட்டார்ஸ், அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, மகளிர் குழுக்கு வேண்டிய அந்த ஏதாவது ஒரு பண்டிகை காலங்களில் ஒரு புடவையோ அல்லது கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது சாப்பாடுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதற்குரிய சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவோம்.
பாலசுப்ரமணியம் இருக்கார், கிரகலயா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எம்டி. அவர் வந்து என்னென்னா இஸ் டேக்கிங் இஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது இல்லாமல் மிஸ்டர் ரகுமாரன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் சொசைட்டியில் என்னென்ன வேணுமோ அவருக்கு கொடுத்துருவோம். இது இல்லாமல் அருள்னு ஒருத்தர் இருக்கார், கோபால்னு ஒருத்தர் இருக்கார். மற்றபடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அங்கே என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கும் இல்லாமல் டிவைன் குரூப்னு ஒன்று வச்சுருக்கோம். டிவைன் குரூப்னு பார்த்தீங்கன்னா புவனா முத்துகிருஷ்ணன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிவைன் ரிலேட்டடாக என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பார்த்துமா. ஜானகின்னு இருக்காங்க, ஸ்ரீதரன் விஎஸ் ஸ்ரீதரன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவங்களாம் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் டிவைனிட்டி ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அந்த அசைன்மெண்ட் அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டீமும் ஒன்று பண்ணுவாங்க. முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து மகளிர் குழுவை பொறுத்த வரைக்கும் கார்டு போகிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். பர்சனல் பிஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஒருத்தர் இருக்கார், சந்தோஷம் ஒருத்தர் இருக்கார். அவங்கெல்லாம் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டீஸ். இந்த டெடிகேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் அவர் டீம்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2-3 சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சார். என்னென்னா இப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா மகளிர் குழுக்கு வந்து தீபாவளி வருதுங்க, இது மாதிரி புடவை ஒரு 2000 புடவை ஆர்டர் பண்ணுன்னு சொன்னோன்னா அவர் லேஸில் விட்டுற மாட்டார். அவர் வாங்குறதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இளம்பிள்ளைங்கிற இடத்துல இருக்கிற மதன் டெக்ஸ்டைல்ஸுங்கிற இடத்துல அவர் ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணி சாரீ சாம்பிள் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த முந்தானைக்கு இந்த பாடி கலர் இருக்கணும், இந்த முந்தானையை மாற்றுங்க, இந்த பார்டரை மாற்றுங்க, இந்த கலர் இது இருக்கக்கூடாது, அது இருக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஏதோ தான தர்மம் தானே பண்ணுறோம், எதுனா கொடுத்துட்டு போட்டோமே அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் டெடிகேட்டடாக இன்வால்வ்டாக இருந்து அவர் ஈரோடுக்கு போயிட்டு புடவையெல்லாம் செலக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. இன்னொருத்தர் பாலசுப்ரமணியம் சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு வைகுண்ட ஏகாதசின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். நாங்கள் மேலே எப்போதும் பெருமாளை வச்சுட்டு வைகுண்ட ஏகாதசி மேலே ஒரு வடக்கு பக்கம் இருக்கிற கதவை திறந்து சொர்க்கவாசல் போயிட்டு பூஜை பண்ணுவோம். இந்த வாட்டி மகளிர் குழு வந்து ஒரு 1000 பேர் 1200 பேர் இருக்காங்க, ப்ளஸ் பப்ளிக் இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பெடுத்து கீழே தசாவதாரம் செட்டப்னு ஒன்று பண்ணி ஒரு உற்சவர் பெருமாள் தாயாரை கொண்டு வந்து வச்சு அவங்க எல்லாருக்கும் என்னுடைய யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேர் 1600 பேர் இன்றைக்கி வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. இவங்களுக்கு கண்டினியூஸாக கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு காலமுறை பார்த்தீங்கன்னா ஒரு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் திருப்பி புளியோதரை, தயிர் சாதம், அது மாதிரி இது கண்டினியூஸாக ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அன்னதானம் மாதிரி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு டெடிகேட். அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம பண்ணணுங்கிறது வந்து சும்மா சாதாரணமாக ஒரு பூஜை பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வரவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கணுங்கிறது வந்து இன்வால்வ்டாக பண்ணி பண்ணுறதுங்கிறது அவங்க ஒன்று. அது மாதிரி ரகுமாரன்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் அவர் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். போனார்னா இவங்க நிஜமாகவே டிசர்விங்கா, இந்த டீம் வந்து நிஜமாக ஒரு டிசர்விங் டீமா அனலைஸ் பண்ணி சார் இது மாதிரி பண்ணலாம், இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் இருக்காங்க சார், இது பண்ணி ஆகணும் சார் நம்ம அப்படிங்கிறது ஃபைட் பண்ணி வாங்கி அவங்களுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து அதை இன்வால்வ் பண்ணி பண்ணுறது. ஒரு போட்டி வைக்கணும், ஒரு கோலை போட்டி வைக்கணும் சார், இதெல்லாம் நம்ம பண்ணலாம் சார், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார்னு ஒரு சஜஷன் கொடுக்குறது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ கோபால்னு ஒருத்தர் எடுத்திங்கன்னா அவர் கோபால் அண்ட் அருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா சொல்லி முடிப்பேன், அவ்வளோதான் நடக்கும். ஒரு 1 ஹவரில் அந்த காரியம் எக்ஸிக்யூட் ஆகிடும். அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஒரு டெடிகேட்டடாக இன்வால்வாக பண்ணுறது வந்து எங்கள் டீம் மாதிரி. ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் அவர் டீம் சார். ஸோ இந்த டீம் இருக்க சப்போர்ட்னால தான் ஐ எம் ஏபிள் டு எக்ஸிக்யூட் திஸ் மேட்ச். நீங்கள் சொல்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரையுமே இணைக்கிற ஒரு சேர்க்கிறது நூல் மாதிரி இருக்கிறது மனிதம். ஸோ ரொம்ப அருமையாக ஒரு மனிதமாக நீங்கள் நிறையா பண்ணும்பொழுது அதே உணர்வு உள்ளவர் வந்து உங்களுக்கு நாங்களும் பங்கேற்கிறோன்றாங்க. எங்களால் தானமாக எங்கள் நேரத்தை தர முடியுன்றாங்க ஒருத்தங்க. நான் போய் உங்களுடைய மனிதத்தின் பெருமை தெரிந்து உங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு ஈடுபாட்டுள்ள ஒரு சேவையில் நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் தரமாக இருக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் போய் சேலையில் இது இருக்கணும் நுணுக்கமாக பார்க்குறது, இது எல்லாமே அற்புதமாக இருக்கிறத கண்டு எங்களுக்கு மிக மிக பிரமிப்பாக இருக்குது. ஸோ பொதுவாகவே வந்து சயின்டிஃபிக்காகவே சொல்லுவாங்க, பிஹைண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் எ ரியாக்ஷன். எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தான் எதையுமே பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தோணலை, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும். மேபி நீங்கள் அரசியல் ஆசை எல்லாருக்குமே இருக்கும், உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கான ஒரு தடமாக இது நான் எனக்கோசரம் என்னுடைய நிம்மதிக்கோசரம் பண்ணுற விஷயம் சார். இதுலேயும் சுயநலம் இருக்குது சார். எனக்கு சந்தோஷம், எல்லாரோட பிளெஸ்ஸிங்கும் நான் வாங்கணும், அதுதான் என்னோடய சுயநலம். பிளெஸ்ஸிங் வந்ததுன்னா நான் தானாக நல்லா இருப்பேன். அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு சார். எந்த விதமான இது வந்து நான் 7 வருஷமாக செஞ்சுட்டுருக்கேன். அரசியலுக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டுல இருக்கேன். அதனால் அது அரசியலுக்கும் நான் முடிச்சே போட மாட்டேன். அந்த கோட்பாடுகளும் நான் போகிறதும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு மனசு நிம்மதி வருது. 4 தாய்மார்கள் வந்து வாங்கும்போது ஐயா இன்றைக்கி 1 மாதம் வயிறார நான் சாப்பிட்டேயான்னு சொல்லும்போது அவங்க கண்ணில் வர தண்ணியை பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் ஈடு எனக்கு கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜாதி மதம் பார்க்காம, கருப்பு சிவப்பு பார்க்காம, குளிச்சிருக்கானா குளிக்கலையான்னு கூட பார்க்காது. பசின்னு வந்து நிற்கிறானா கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடு, உனக்கு சரிசமமாக உட்கார வச்சு சாப்பாடு போட தான் சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர அப்பாவும் அம்மாவும் மற்றபடி வேறு எந்த விதமான கண்ணோட்டத்துலேயோ நாளைக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து அரசியல் அது மாதிரி எண்ணங்கள் எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்கள்
முழு ஈடுபாட்டுடன் நீங்கள் நல்லதான் பண்ணுறீங்க. ஆனால் அது சில பேரை கண்ணை உறுத்தலாம். ஏன்னா சில பேர் வந்து ஒரு அரசியல் கட்சியிலையோ இல்லை அந்த ஏரியாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபராகவோ அமைப்பாகவோ இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற நல்லதே அவங்க உங்களுக்கு தொந்தரவாக நினச்சிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதனால் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல்களோ இல்லை பிரச்சனைகளோ ஏதாவது ஒன்று வந்திருக்குதா? இல்லை, இது வரைக்கும் அது மாதிரி எதிர்ப்புகள் அது மாதிரி ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது சார். சில சமயங்களில் உதவின்னு இப்போ அவங்களும் ஒரு சில பைண்டிங் இருக்கும். இப்போ ஒரு சில மழை பெய்யுது சார், நாங்கள் 4 பேர் கொடுக்கணும் சார் பண்ணுங்கம்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது நானும் கூட சேர்ந்து பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து எதிர்ப்பு அது மாதிரி கிடையாது, என்கரேஜ் பண்ணுறாங்க சார். நான் என்னுடைய சுயநலம் என்னென்னா எல்லாருடைய நட்புகளும் எல்லாருடைய உதவியும் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்கும் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம நாளைக்கு நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக எழுதுக்கணும் சார். அது என்னால் முடியுது இன்றைக்கி. ஓகே, நீங்கள் பண்ணுறது நல்லது தான், நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குது. ஆனால் எப்படினாலும் வீட்டுக்குள்ளே போகணும். அங்கே உங்களை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க? இது பொறுத்த வரைக்கும் சார், இப்போ வந்து அண்ணா இருக்கார், 2 அண்ணன் ஒரு அக்கா வந்து தென்காசியில் இருக்காங்க. அண்ணா 2 பேரும் இங்கே பக்கத்தில் அசோக் நகரில் தான் இருக்காங்க. தே யூஸ் டு என்கரேஜ் மீ, நீ இது பண்ணு, ஒன்றும் பண்ணு, உனக்கு எதாவது சப்போர்ட் இருக்குமா நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. என்னை இது வரைக்கும் வந்து ஆரம்ப காலத்தில் டிமோட்டிவேஷன் கொஞ்சம் வந்து அக்கம் பக்கத்துலையோ அல்லது என்னுடைய நட்பு வட்டாரத்துலையோ இருந்திருக்கு. அது ஆரம்ப காலத்தில் இருக்குது. அண்ணன்மார்கள்ட்டேருந்து அண்ணன்ட்டெல்லாம் எங்களுக்கு எதிர்ப்பு வந்ததில்லை. ஏன்னா அண்ணங்களாம் வந்து என் கூட இருந்ததுனால, அம்மா அப்பாவுடைய வளர்ப்புங்கனால அவங்களுக்கும் இதை வந்து இதாக பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷனை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அது மாதிரி இருக்கும்போது நட்பு வட்டத்தில் வரும்போது என்ன சக்தி இது ஏன் எடுத்து விட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட் இருந்தது. பட் இன்றைக்கி வந்து இது ஒன்றும் பண்ணலாமா, இது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஒரு கண்ணோட்டத்தில் தான் இப்போ எல்லாம் கூட இருக்குது, என் டீம் இருக்குது. ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் அவர் டீம் இஸ் வெரி ஸ்ட்ராங். நான் என்ன நினைக்கிறேனோ அடுத்த டக்குன்னு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான டீம் வந்து என்கிட்ட இருக்குது. அதுவே நான் கொடுத்து வச்சுது. அதனால தான் அது மாதிரிலாம் இருக்கிறனால தான் இது இன்னைய வரைக்கும் கடந்த ஒரு 6-7 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இதில் போயிட்டுருக்கேன். ஆரம்பத்தில் கொடுத்தது வந்து ஒரு 500-1000 போக இன்றைக்கி வந்து ஒரு 6000 பேர்கிட்ட, 5800-5900 பேர்கிட்ட நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். அது பண்ண முடியுதுன்னா மியர் எங்களுடைய டீம் ஒர்க்கு ப்ளஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட், மியர் சப்போர்ட். மனிதம் கொண்டாடுவோம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி இதை நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான கல்வி தேவையோ மருத்துவ தேவையோ அது கேட்கலான்னு சொல்லிட்டு உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்வது, இல்லை யார் மூலமாக அப்ரோச் பண்ணி உங்களை தொடர்பு கொள்வது, அப்படி பண்ணும் பட்சத்தில் உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணி செய்ய முடியும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து எனக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. இந்த லிமிடேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 6000 பேருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வச்சுருக்கேன். இதில் பஃபர்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்தாங்கன்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து ஒரு 7 லட்சம் வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். ஏதாவது எமர்ஜென்சிக்கு யாராவது ரொம்ப நிஜமாகவே ரொம்ப ஒரு டிசர்விங் ஒரு கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு 5 lakhs 7 lakhs நான் ரிசர்வ் வச்சுருப்பேன். அது ஒன்று. இது இல்லாமல் மெடிக்கல்னு வரவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு 2-3 பேர் வந்து சர்ஜன் வந்து கேட்டிருக்காங்க, வி ஹவ் ஹெல்ப்டு தம். அதுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் இது வந்து என்னென்னா எனக்கு இன்றைக்கி அந்த யூடியூப் இதுலையோ இல்லை மற்றதுலையோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வரும், சார் எனக்கு உதவி பண்ணுவாங்க. சில சமயங்களில் எங்களால் அது எங்களுடைய ஏழாமைன்னு ஒன்று இருக்குது, எங்களுடைய லிமிட்டை தாண்டி இருக்கும். அந்த சமயங்களில் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. விருதுநகர்லேருந்து வந்திருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் அவங்க திடீர்னு கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பாங்க, எங்களால் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது. ஒரு வீட்டில் இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் படிக்கணும். அவங்க வந்து ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறாங்க, சார் எனக்கு ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் சார், என் பையன் டிகிரி படிக்கணும் சார், இது மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் சீட் இருக்குது சார், தரமாட்டேங்கிறாங்க சார், எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. இன்னொரு பையன் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவன் வந்து ஒரு ஸ்கூல் பேரை சொன்னாங்க, அங்கே வந்து ஃபீஸ் கட்டணும் சார், ஒரு 1,75,000 நம்ம சொன்னாங்க, ஃபீஸ் கட்டணும் சார், பையன் படிப்பு நின்றுடும் பயமாக இருக்குது சார். நான் எந்த கண்ணோட்டத்தில் நான் பார்க்க முடியும்? இது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வந்து ஒரு காலேஜுக்கு போகிறாங்கிற அந்த ஜெனரேஷன், அந்த ஃபேமிலியுடைய ஒரு மொத்த வரலாறுலேயே அந்த பையன் ஃபஸ்ட்டு என்டர் ஆகிறான். அதை பார்க்குறதா இல்லை 5வது படிக்கிற பையனுக்கு வந்து நான் 1,80,000 கொடுக்குறது, எப்போ கொடுக்குறது, எனக்கு ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குது, டிசைன் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஏழாமையை நினச்சி நான் வருத்தப்பட்டது உண்டு. ஆகா நம்ம இது மாதிரி பண்ண முடியும், 2 பேருக்கும் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுவேன், இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு ஸ்கோப் வந்துடும், ஆனால் இவனுக்கு அந்த ஸ்கோப் விட்டானா கிடைக்காது. அந்த சமயத்தில் பண்ணியிருக்கேன், அந்த பையனை வந்து நேராக பர்சனலாக நானே அந்த காலேஜுக்கு போயிட்டு அவரை ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறமா, சார் நீங்களே வந்துருக்கீங்க சார், எனக்கு எந்த விதமான இதுவும் வேண்டாம் சார்னு சொல்லி அந்த பையன் இன்றைக்கி கார்டியா இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க் மாதிரி அந்த கோர்ஸ், அது 3 years கோர்ஸு, அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி இன்றைக்கி அந்த ஒரு டாக்டர் கோட் மாதிரி அழகாக போட்டுன்னு வந்து நம்மகிட்ட பிளெஸிங் வாங்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும்போது அதை கிராஸ் பண்ண முடியல என்னால். இப்போ ஏற்பட்ட ஒரு பிரமிப்பான சேவை, உபயோகமான ஒரு அர்ப்பணிப்பான ஒரு சேவையை தரும் உங்களை இந்த நாளில் சந்தித்து உங்களிடம் நாங்கள் கலந்து பேசியதற்கு மிக மகிழ்ச்சியுடன் நாங்கள் இதை மேன்மேலும் சிறக்க இறைவனை வேண்டி உங்களது விடைபெறுகிறோம் ஐயா. மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி.
இந்த பி குட் அப்படிங்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனால் உணர முடியுது. ஆல்வேஸ் பி குட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நல்லவனா இரு, நல்லது செய் அப்படிங்கிற ஒரு துணிப்படம் எழுதிருக்கீங்க. அந்த சேனல் பேர் வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கிறேன்.